என்ன பண்ணாலும் தெரியாம முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். வாழ்க்கையே சீரழிச்சிருச்சு நண்பர்களே. எங்களாச்சும் நல்லா விளாண்டுட்டாங்க. பண்ணாம முடிச்சுட்டு இருக்கோம். சுத்திட்டு வந்தோம். இப்ப கரெக்டா நோட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் இடங்கள்லாம் இருக்கு. அதுல நாங்க எத்தனை இடத்துக்கு போறோம் எங்களுக்கே போறோமா, இங்க வந்து ஓட போறோமா தெரியாம முடிச்சிருக்கோம். ஓடறதுக்கே தெரியாம இருந்தோம். அப்படி நீங்க ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து எங்கேயாவது வாரீங்க, உங்களுக்கு எப்படி சுத்தம்னா நீங்க வந்து எங்க திறமை உங்களுக்கு இது வந்து இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூர் கார் பாத்தீங்கன்னா வந்து மும்பை தர்ஷன் சொல்லுவாங்க. இங்க எல்லா இருந்தாலும் தான் நிற்பாங்க. மும்பை தர்ஷன் சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து ஒரு தர்ஷன் கொடுத்துட்டா ஆல்ரெடி தர்ஷன் போட்டேன். எங்களுக்கு வந்து நானும் சரியா விசாரிக்காம சரி தலையை கொண்டது மாட்டிக்கிட்டோம். சரி, நல்லா அஃபோர்ட் பிரைஸ் நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரூட் மாதிரி என்னது காக்கடி என்ன சொல்லுவாங்க, வெள்ளரிக்காய் வாங்கும்போது வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் 50 ரூபா. மார்க்கெட் வந்து 50 ரூபாய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, 10 ரூபா ஒரு பழம் வெளியில. இங்க 50 ரூபாய்க்கு ஒரு பழத்தை மட்டும் விற்காங்க. அதே மாதிரி மேல மொட்டை மாடி இருக்கு, எங்களுக்கு மேல போடுறது. இப்ப அங்கேயும் போவோம். மொட்டை மாடியில காத்து சூப்பரா வருது. நாங்க வந்து பஸ் டிராவல்ஸ் பேர் பாத்தீங்கன்னா வந்து ஜே கணேஷ் டிராவல்ஸ். எப்படி வச்சுக்கோன்னு பாத்தீங்கன்னா பஸ் நேம் வந்து அது. ஆனா வந்து அந்த ஒரு பஸ் நேம் இருக்கும். எங்களுக்கு ஒரு பஸ் நம்பர் கொடுத்துட்றோம். இந்த பஸ்ல தான் நீங்க உட்காரணும். நம்ம நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா வந்து இங்க மும்பைல வந்து இது பெரிய ஒரு ஃபிஷர்ஸ் டாக் இடம், பெரிய இடம். இங்க வந்து ஃபுல்லா ஃபிஷிங் இடம்லாம் பண்ற இடம், பெரிய ஒரு ஹார்பர் மாதிரி இருக்கு. நம்ம அது போக காட்டுறோம், மேல மொட்டப்படி போய் காட்டுறோம். இது எப்படின்னு லாஸ்ட்ல உங்களுக்கு புரிய வைக்கிற எக்ஸ்பிளைன் பண்றோம் லாஸ்ட்ல. அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணுவோம். அதுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அங்க போய் சண்டை போட்டு வராங்க. இவங்களுக்கு மேல உடம்பு இருக்காது, அவன் உடம்பு அங்க போய் கேட்கலாம். நம்ம வந்து ஒரு வேல்யூபிளான அமௌண்ட் அந்த கைடு நமக்கு என்ன சொன்னாங்க, நீங்க மேல போய் உட்காரலாம். இங்க இந்த கைடு என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க வந்து எல்லாரோட பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா. ஆமா, எல்லாத்தையும் அவங்கதான் கூப்பிட்டு வராங்க. அவங்க சொல்றாங்க நீங்க எல்லாத்தையும் விடுங்க. இப்ப பின்னாடி எங்கிட்ட வந்து கைடுக்கு தனியா பர் பர்சன் 40 rupees எடுத்துக்கலாம். நான் 40 ரூபா, இவங்க 40 ரூபா, அதை 40 ரூபா. ஸோ ஒரு கைடுக்கு மட்டும் நாங்க 3 பேர் சேர்ந்து 40 ரூபா பே பண்றோம். என்னாச்சு அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கேன். ஸ்பீக்கர்ல எல்லாமே ஸ்கேமா தான் நடக்கும். இந்த ஸ்கேம்ல நாங்க மாட்டிக்கிட்டோம். இதுல எங்க அம்மா வேற போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபேமிலியோட போவோம். ஃபேமிலியோட வந்து மாட்டா பைசா கொடுத்தா முடிச்சுட்டு இருந்தோம். போட்டு கிளம்பிருச்சு. அவங்க ஒரு மணி நேரம் ரவுண்ட் அடிப்பாங்க. இப்போ டைம் எவ்வளோ, இப்போ 12:16 ஆகுது. ஒரு 10 நிமிஷம் உள்ளதா இருக்கும். 12:10 எடுத்தாங்கன்னா கூட 1:10 ஒன்று முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி முடிச்சாங்கன்னா நம்ம வந்து பேசலாம். பாப்பா இந்த 12:16 அடுத்த திரும்பி 10 நிமிஷம் மேல ஓடலாம். நான் தள்ளி விட்டு பார்த்து மேல போயிடுவேன். சரி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்க. மேலே விட வச்சுட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு சொல்றான். நம்ம 10 நிமிஷம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், யாருக்குலாம் எடுத்துக்கலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க போய் பார்த்துட்டு வரோம். வந்துட்டோம், மேலே இருக்கும். வரவல்ல சாப விட்டா தலை இடிச்சிருச்சு எனக்கு. வாங்க நமக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்கு. நமக்கு உட்காந்துருக்கோம். வர வாசலே உட்காந்துருக்கோம். எவன் மிதிச்சு போறான்னு தெரியல நம்மள.
இப்போ உட்காந்துக்கலாம் நல்லா தான் இருக்கு மேலே எல்லா இடமும் தெரிஞ்சுருக்காங்க பின்னாடி. சரி, இங்க ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னா ராகுல் அவன் 40 போட்டோக்கு 40 ரூபா ஆமா. இங்க நார்மலா ஒரு 10 போட்டோ எடுப்போம். ஒரு நிக்கான் கேமரா ஸ்டேஜ் அதான் நல்ல கேமரா தான் இல்லைன்னு இல்லை. எவ்வளவு ஸ்கேம் பண்றானுங்க பாருங்களா. போட்டோக்கு 40 ரூபா தான். இது நம்ம போன்ல நம்ம வளைச்சு வச்சு வச்சுக்கலாம். எவ்வளவு எடுத்துட்டு போயிடலாம். இப்போ பார்ப்போம் ஆடியன்ஸ் மேல வந்து பப்ளிக் மேல வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு போட்டோ எடுக்கும். நம்மளும் ஒரு போட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி போய் பார்த்துக்கங்க. இப்போ மேலே வந்து மேலே பார்த்துக்கங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு போட்டு இருக்கு எல்லாமே. இங்கே அடுத்த இடம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே வந்து இந்த மெரின் லைன்ல வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு ஒரு ஷிப் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டிங் இது எல்லாமே நடக்குது. இங்கே பின்னாடி பெரிய பெரிய போட்டா இருக்கு. பாப்போம் இப்படியே போயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் போகுதுன்னு கிளம்புறது ஏதோ சொன்னானே மறந்துருச்சு. ஏறி போவோம் கீழே எழுதி போடுறோம். கீழே எழுதி போடுறோம் ஒன்னும் சொல்ல முடியாது. எழுதி போடுறோம் போற வச்சு அதான் சொல்லலாம். நான் ஒரு பிளானோட வந்தேன். இங்க மைண்ட சேஞ்ச் பண்ணனால எனக்கு எதுவுமே மைண்ட் சேஞ்ச் பண்ணா மூடு சேஞ்ச் ஆயிட்டான்னு தெரியல அவனுக்கு. வேற முள்ள இருப்பான். பிள்ளைங்க நிறைய இருக்கா. வேற முள்ள இருப்பான். ஆன்டில நிறைய இருக்காங்க. ஆன்டிய பார்த்து வெறிச்சு வச்சு ஆன்டிய பார்த்துருக்காங்க. என்ன பண்ண ராகுல் இருக்க ராகுல் கண்ணு நவுட்ட மாட்டேங்கான். அப்படி பாத்துருக்கேன். என்ன பண்ண வந்தீங்க சொல்ல அவனை போட்டு பாப்போம் என்ன போதும் பார்ப்போம். உன்னை வச்சு எங்க அடியாக மந்தம் செய்யறோம். வேற எதுக்கு அடியாக உங்களை தாண்டி ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றேன். கேட்டுக்காங்க. கோல் சபைக்கு போங்க. கோல் சபைக்கு போங்க. அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்ப ஒரே பிளாட்டை தான் வாங்கணும். வேற வழியே இல்லை. இது என் தலைவன் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அது யாருன்னு சொன்னா இப்ப காப்பிரைட் விழுந்துரும். எதுக்கு அதை வம்பு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ விழுந்து முதல் வீடியோல காப்பிரைட் ஆயிடுச்சாங்க. பேயில போவோம் மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும் ஏதோ பண்ணி பாருங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுவாங்க. அதுல ஒரு 7 நிமிஷத்துல சீனே மியூட்டா போயிட்டு இருக்கும். ஒரு 9 செகண்டுக்கு சொல்றேன். எது பண்ணாலும் நமக்கு ராசியா இல்லை. சரி போட்ட முதல் நம்ம வாங்க உள்ள தாத்தா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அந்த நானும் போய் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஷிப்பிங் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. நானும் போயிட்டாங்க. அந்த அப்படியே அந்த மாமா சாமி அவர் தான் ஸ்கேன் இருக்காரு. அங்க இருக்க அவர் தான் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அப்படியே அந்த அவர் தான் ஸ்கேம் பண்ணவரு. என்கிட்ட ரூடா தான் சார். அவர் தான் கேமரா வச்சுட்டு இருக்காருல. அவர் தான். அப்படியே வாங்க நம்ம தாத்தாட்ட போவோம். தாயை பார்த்தா இவர் தான் சேஃபா கூட்டு போயிட்டு நம்மளோட பாத்துக்காங்க. இவரும் அந்த கூட்டியே போறாரு அப்புறமா. ஆமா அதான் பாட்டை பாருங்க. அவருக்கு பாட்டு மரம் இங்க எங்க மூஞ்சி தெரியுதா. தாத்தா எப்படி பாட்டு போட்டு கொஞ்சம் வைப் பண்றாரு. நான் போகிறேன் மேலே மேலே. அது செத்த வண்டியில போவா. ஏன் உசுரோடய கிளம்பிட்டு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சாரி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா ஓட்டுறாரு. சரியா ராகுல் எப்படி போதுன்னு தெரியல. டயர் எங்க இருக்குன்னு தெரியல வண்டிக்கு. இங்கே காட்டு. நான் எனக்கு தெரிஞ்சு பஞ்ச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டயர் எங்க இருக்குன்னு பார்த்து டயர் எங்க இருக்குன்னு நீங்க கேமராமேன் சரியில்லை. என்ன பாண்டே ரொம்ப கால் தட்டா இருக்கும். பாண்டியோட கெட்டப் பாருங்க. வேற லெவல்ல நீ பாண்டிய வந்திருக்காரு. அதையும் காட்டுறோம். இங்க பாத்தீங்கன்னா கேமராமேன் பாண்டே அப் டு டவுன் பாருங்க எப்படி இங்க இருங்க. 1500 ரூபா 1000 இல்ல. அவன் போட்டிருக்கான். எங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 1500 வாங்க பாருங்க. இந்த ரோட்டை போட்டு வித்துட்டு இருப்பான்ல அவன். 100 கண்ணாடி கூட அவனுக்கு கிடையாது. பக்கத்துல இருக்கான்ட்ட ஒரு நிமிஷம் போட்டோ எடுக்க அங்க பாருங்க கொடுக்காம பாருங்க. கண்ணாடி கொடுத்துட்டான். தேங்க்யூ நன்றி வணக்கம். அங்க வர அவனை பாருங்க. வணக்கம். என்ன தண்ணியை ஊற்றிட்டு நான் பாத்துக்கிறேன்னு எங்க பண்ணுவோம். நல்லா இருக்கு இந்த இடம். மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது கண்டிப்பா வரலாம். ஆமா இவனுக்கு 1008 கஷ்டம் இருக்குல்ல. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண வருது. எவ்வளவு கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில. சார பாத்தீங்கன்னா என் பக்கத்துல நின்று வந்தோம். வேற கதையா வரும்.
என்ன பண்ணது இந்த வீடு நொத்து விட்டுருவாங்க கப்பலே காலையில இருந்து நாங்க 2 வேலை இறங்க போகிறதுக்கு சரி இதை வந்து காமிச்சதால போகுது சார் மைண்ட் ஃப்ரீயா இருக்க மாதிரி நல்லா இருக்கு வாங்க மத்தபடி நாங்க வராண்டாலும் சொல்ல மாட்டோம் எல்லாத்துக்கும் உங்க ஃபேமிலியோட வந்தா ஓகே தான். ஃபேமிலியோட அந்த நாங்க நினைச்சது வந்து வேற. ஆனா இங்க நடந்தது வேற சரி நான் வந்தது டைட்டானிக் பீஸ்லாம் கொடுக்க முடியும் யூடியூப்லாம் யோசிச்சேன் கொடுக்க முடியாம ஆயிடுச்சு சரி ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆகும் பாத்துக்கலாம் அப்போ பாத்துக்கலாம் என்ன பண்ணேன் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு பக்கத்துல இருக்க என்ன திட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்களோ அப்படின்ட்டு ரோட்டு வந்து எங்க ரோடு இருக்கு இதுக்குதான் சொன்ன ஒரு கண்ணாடி போட்டு வாங்கன்ட்டு கண்ணு தெரியாது கண்ணாடி போட்டு வந்து ரோடு இதெல்லாம் ஒரு புடிஸ்டார ரொம்ப தப்பா பண்றாங்க கண்ணாடி போட்டு வாங்க கண்ணாடி போட்டா நான் கட்டுற ஸ்லைட்டும் பாத்துமா தண்ணிய பாத்துட்டு ரோடுங்காரு சொல்ல தண்ணிதான் அழைக்குவான். தண்ணினாலே அலர்ஜிதான் நான் ஒன்லி ஹார்லிக்ஸ் வேற எதுவும் இல்ல என்ன பாருங்க நம்ம கேமராமேன நம்மள போக்கஸ்ல ஆக்க சொன்னா உடலோடு வந்துட்டே இருக்காங்க. எப்படி வராங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த பழக்கம் இல்லாத அவன் அதுக்கு மேல அவன் கட்டிக்கிட்டு சரி எதுவும் பண்ண மாட்டாங்க இன்னொரு ஆள் கூட போய் நின்னதுக்கு ஏங்கில சரி சின்ன பசங்களா பாருங்க சரி வந்துட்டு போசா கேமரா ஃபர்ஸ்ட் அந்த வரத்தே வா நிக்கியாச்சு இல்லாட்டி அவங்களோட நிக்கிய அந்த பாருங்க அங்க அங்க டப்புன்னு காட்டுங்க எப்படி வரச்சன போட்லாம் இருக்கா பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க என்னென்ன வரச்சல் நம்ம இன்ஸ்டாகிராம்ல கூட அது ரீலே இருக்கு நம்மளோட வரச்சல் ஆமா அந்த வீடியோ நாங்க இது கூட போடுறோம் பாருங்க அதுலதான் எங்களோட பாஸ் அவர் தான் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியே வரணும் ஆனா அவன் ஆரம்பிச்சான் என் கையில இன்னைக்கு கிடைச்சாலும் செலவு கூட வெறுக்கலான்னு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளும் போய் வீடியோ எடுத்து நீ உடலோட மண்டை போயிட்டு மண்டை பிரிஞ்சிடும் அப்புறம் பாருங்க எல்லா பிஷஸ் மேன் அங்க காமிங்க கேமராமேன் அங்க காமிங்க கேமராமேன் ஜூம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா நார்மல் இருக்கு நார்மல் டெய்லி லைஃப் ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு வேலை பண்ணுங்க இப்போ ஃபிஷிங் ஹார்பர்ல இருந்தா எல்லாமே இது வந்து நம்ம ஒரு நாள் மார்னிங்கே வந்து மார்னிங் தான் கிளம்பணும். மார்னிங் தான் எப்படி நீங்க கண்டிப்பா மார்னிங் வரனாலும் 8 மணிக்கு தான் உங்களுக்கு இறங்கி நம்ம ரோட்ல தானே நடக்கிறோம் கப்பலே ஒரு மாதிரி போகிறது வடிவேல் பட டயலாக் தான் கைஸ் ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஒரு மாதிரி வேவ் லென்த்தோட போது வேணா எந்த ஆயிடுச்சு தாத்தாவே வந்துட்டு தாத்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அவர் கண்ணு நோண்டிட்டே வச்சிருக்காங்க பாருங்க நீங்களே பார்த்தா தெரியும் இதுக்கு மேல விடுவாங்களா ஒன்றும் நம்ம வச்சு மேல கெட்டி போட்டு அடிப்பாங்க நம்ம சரி இப்போ கரை வந்துட்டு கரை வந்துட்டு சுறா மருந்து வந்து இப்ப குளிக்க போறான் கேப்டன் இப்போ நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு நம்ம கேப்டன் 4 வண்டி ஓட்டிட்டு இருக்காரு ஓட்டுற செயல பாருங்க ஹேண்டில் சுத்தியே மாட்டுக்கு அவரு கை வச்சுட்டு சும்மா இருக்காரு ஹேண்டில் மட்டும் இப்படி இப்படி சுத்திட்டு இருக்கு பக்கத்துல வந்து சரி வந்ததுக்கு ஒரு 3 போட்டோ இருந்தாச்சு நல்லா இருக்கு நம்ம அடுத்த லொகேஷன்ல போகும்போது அப்படி நாங்க கண்டிப்பா இப்போ நாங்க போய் கீழே போறோம் கீழே எப்படி இருக்குன்னு காட்டுறோம் வாங்க ஏம்மா வா ராகுல் வந்தாச்சு வரல இறங்கணும் இங்கே போறோம்
பாப்பா வந்து உட்காருப்பா, போயிட்டு வந்து தக்காளிக்கிளியா உனக்கு இலைக்கிளியா உட்காரு, இருக்க சூடு வெயிலுக்கு இந்த கப்பல்ல போன உடம்புக்கு எல்லாம் இறக்கினேன். காலைல சாப்பிடாம குழம்பு கூட்டு வந்து நேச்சர் எவ்வளவு ஃபீல் ஆச்சு. நேச்சர் என்ன சுடு வெயில் தான் அடிக்கி, எல்லாம் பொத்துட்டு கிடக்கு உடம்பு ஃபுல்லா. போனீங்க நீங்க அங்க உள்ள தண்ணிய பார்த்தா எப்படி இருக்கு, அப்படியே குதிக்கணும் ஒண்ணு தள்ளி ஒண்ணு போலதான் இருந்துச்சு. என்ன பண்ண சொல்றேன் பாத்தீங்கன்னா நான் செம்ம வேலு இங்க மும்பைல முடியல. இப்ப போய் ஆளுக்கு நாங்க 2 ஜூஸ் குடிச்சாதான் தெம்பு வரும். என்ன பண்ண தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப எவ்வளவு நேரம் எடுத்தோம்மா, ஃபுல்லா சுத்தாங்க கப்பல்ல, நீங்களே பாத்துருப்பீங்க. அப்பா என்ன வேலு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இல்ல நம்ம கப்பல் ஓட்டுறனே விடல, அவனே வச்சு செஞ்சாச்சுங்க. இவனு என்னப்பா என்ன பேசான்னு தெரியாம என்ன பண்றான்னு தெரியாம. அது வந்து இது வந்து ஃபேமிலியா வந்தா அந்த ட்ரிப் ஓகே. பட் நம்ம வந்து ஒரு வேற ஒரு லவர்ஸா இருந்தா வேற ட்ரிப் நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஆமா, லவர்ஸா இருந்தா இந்த ட்ரிப் அவங்களுக்கு வந்து ஓகே. ஏன்னா மார்னிங் 10:40 ஆரம்பிச்சு மறைவான இடம் கிடையாது, எல்லாம் ஓப்பனான இடம் தான். ஆனா என்ன கொஞ்சம் ரூடா ஆஷா பிஹேவ் பண்றாங்க, மத்தபடி எதுவுமே இல்ல. அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். எதோ நம்ம கேமராமேன் ஒரு டான்னால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். ஆமா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி இது வந்துட்டுதான் நம்மளால பார்த்தோன்னு அவன் நவுண்டு போறான். இவனை பார்த்து இவனு இப்படி இருக்கானா, அப்ப ஆள் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இந்த வீடியோல இதோட எண்ட் பண்ணிட்டு இப்ப அடுத்த வீடியோல உங்களை பார்த்துப்போம். இதோட ஒரு நல்ல இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது எடுத்துட்டு உங்களுக்காண்டி நாங்க திரும்ப வருவோம். So bye from Vicky and Ashwin and எங்க கேமராமேன் ராகுல் known as அமுகு டுமுகு அமால் டுமால்.